மதுரை. தூங்கா நகரம் சொல்ற இந்த மதுரையை சுத்தி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. இந்த எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்னா அதுக்கு சென்டர் பிளேஸ்ல நம்ம தங்கினா தான் சுத்தி பார்க்க முடியும். அதுவும் நம்ம பட்ஜெட் காஸ்ட்ல இருக்கணுங்க. நம்ம ஃபேமிலிக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கணும். சிட்டிக்கு நடுவில் இருக்கணும். நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அப்படி நான் வந்து பார்த்த ஹோட்டல் தாங்க இந்த ஹோட்டல் CR Grande. இந்த ஹோட்டல்ல ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இங்க வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு உண்மையிலே ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஹோட்டல் CR Grande வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்லேயே வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. இந்த ஹோட்டல் வாசல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரிக்ஷாவும் ஷேர் ஆட்டோ வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதேமாதிரி டாக்ஸிஸும் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாங்க. பஸ் ஸ்டாப்பும் அந்த வாசல்லே இருக்கு. நான் இந்த ஹோட்டலில் மேக் மை ட்ரிப்பில் தாங்க புக் பண்ணேன். எனக்கு ஒரு சில ஆஃபர் கிடைச்சதுங்க. அதனால நான் மேக் மை ட்ரிப்பில் வந்து புக் பண்ணேங்க. நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை நேரில் வந்து கூட வந்து புக் பண்ணிக்கலாங்க. அதோட நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். எங்கள் ரூம் நம்பர் வந்து 109. 109 ஆத்துக்கு இந்த சைடு 109. ஓகே, அப்போதான் பவர் கிடைக்கும். ஓகே, காலேஜ் செக் பண்ணியாச்சு. நமக்கு பவர் கிடைச்சாச்சு. இதுதான் நம்ம பெட்ரூம். எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. அண்ட் நமக்கு வந்து இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. 43 இன்ச் டிவி ப்ளஸ் வந்து நமக்கு ஆஃபீஸ் டேபிளோடு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு கிட்டில் கொடுத்துருக்காங்க. கிட்டில் கூட சுகர், காஃபி பவுடர், அமுல் பவுடர் எல்லாமே இருக்குது. நமக்கு டைனிங் இருக்குது. டைனிங்க்கு வந்து தேவையான ஃபுட் மெனு அது நீங்கள் வந்து வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. டிவிக்கு வந்து ரிமோட்ஸ் கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு, ஒரு சின்ன சிங்கிள் பெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டெலிஃபோன் இருக்குது. அதுக்கு எல்லா ஸ்விட்சஸ் இங்கே இருக்குது. நமக்கு வந்து ஒரு சின்ன சோஃபா ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வித் நம்ம லக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் இங்கேயும் வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இங்கே ஒரு பெரிய லாங் வாட்ரூஃபில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பில்லோ அடிஷ்னலாக வந்து 3 பில்லோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிஜிலாக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு லாண்ட்ரி இருக்குது. அதுக்கு உண்டான மெனூஸ் இருக்குது. ஒரு ஷர்ட்டுக்கு வந்து 70 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கொடுக்கல. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வாஷ்ரூம் இதாங்க நம்ம வாஷ்ரூமில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு லைட் மிரர் கொடுத்துருக்காங்க. லைட்டோட மிரர் லைட்டு இல்லை, எப்படி சென்ஸ் பண்ணோம். வாவ், ப்ரெஸ் பண்ணாக்க லைட் ஆஃப் ஆகுது பாருங்கள். திரும்ப ஆன் பண்ணால் ஆன் ஆகும். சூப்பரில். அப்புறம் இங்கே ஒரு ட்ரையர் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு க்ளாசெட் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பாத்க்கு வந்து தனி ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு செப்பரேட் கிளாஸு வித் ஷாம்பூ அண்ட் சோப் ஆயில், பாடி லோஷன் இருக்குது, வித் ஷவர் ஜெல் இருக்குது. தென் சோப் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் ரெண்டுமே இருக்குது. மக் அண்ட் பக்கெட்டு கூட கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இங்கேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லோஷன் கொடுத்துருக்காங்க, மாய்ஸ்சர் லோஷன். ப்ளஸ் ஒரு சோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க ரூமு. ஒரு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது கொடுக்கல, டூத் ப்ரஷ் அதெல்லாம் எதுவும் தரல. டெக்னிக்கல் கிட் கொடுக்கல. கேட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பஃபட் சிஸ்டம் சொல்லிட்டாங்க. பஃபட்னா சொல்ல வேணும், நம்ம எவ்வளோனா சாப்பிட்டுக்கலாங்க. சரி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல் தோசை வச்சுருந்தாங்க. அதாவது கல் தோசையில் பொடி தோசை வச்சுருந்தாங்க. அப்புறம் சப்பாத்தி இருந்தது. அப்புறம் ஸ்வீட் வந்து கேசரி வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இட்லி வச்சுருந்தாங்க, வடை வச்சுருந்தாங்க, பொங்கல் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து 2 வகையான சட்னி, சாம்பார் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து பிரெட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் பிரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டரும் வச்சுருந்தாங்க, ஜாமும் தனியாக வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் அதுக்கு தனியாக காஃபி டீயும் இருந்துச்சுங்க. இங்கே ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஃபுட்டு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த ஹோட்டலில் வேறு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. இந்த ஹோட்டலில் பர் நைட் ஸ்டே பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் நான் சொல்கிறேன், வீக்கெண்ட் கிடையாது. வீக் டேஸில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூமுக்கு வந்து 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து டீலக்ஸ் ரூம்னாக்கா 4000 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வித் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க நான் சொல்கிறேன். இந்த காஸ்ட்டுக்கு இந்த ஹோட்டல் ஒர்த்தான்னு கேட்டிங்கனாக்கா இந்த ப்ரைஸ்க்கு வந்து வேறு எந்த ஹோட்டலுமே கிடைக்கலனாக்கா இது ஓகே தாங்க சொல்லுவேன். சப்போஸ் இது வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரூமுக்கு 3000 4000 வாங்கினாங்கனாக்கா இது வேஸ்ட் ஆஃப் மணி தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு பெருசாக வந்து ஒர்த் இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து புக்டாக தாங்க இருக்கும், உங்களுக்கு வந்து அவைலபிளாகவே இருக்கவே இருக்காது. சரிங்க, இந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னாக்கா அங்கே ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லி சொல்லுங்கள். உண்மையிலே இந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த ஹோட்டல் புக் பண்ணதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி சென்டரில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் புக் பண்ணேன். இன்னொன்று வந்து எனக்கு பட்ஜெட் காஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணேங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.